ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் இது 4th ப்ரோக்ராம். ஸோ ஆட் ஆர் ஈவன். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பர் ஆடா இல்லை ஈவனா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் இதில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுனால இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நம்பரை கெட் பண்ணிக்கிறேன். என்டர் நம்பர். ஸோ இதில் டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை டைப் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இன்ட். ஸோ இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்ததுனால ஸோ நம்ம கெட் பண்ணுற ஃபங்க்ஷன் டைரெக்டாக இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ ஒரு நம்பர் ஆடா ஈவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஆர் கோஷியன்ட் ஈவு ஆர் மீதி ரெண்டில் ஏதாவது ரெண்டுமே 0ன்னு வரும். ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுருவோம். ஸோ கோஷியன்ட்க்கு நம்பர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது பிரிண்ட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். ஸோ இந்த கண்டிஷனில் இப்போது நம்ம இங்கே 2 நாங்கள் நம்பர் கொடுக்கும்போது 2 மாடுலஸ் 2. ஸோ இதோடைய கோஷியன் 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0 ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு. எல்ஸ் பிரிண்ட். ஸோ இதில் ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகணும். ஸோ என்னென்னு பிரிண்ட் ஆகணும், ஆடு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ ரன் பண்ணலாம். 10 அப்படின்னு கொடுத்தா ஈவன் நம்பர். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரீரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 13 கொடுக்குறேன். ஸோ ஆட் நம்பர். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம 0ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0 இஸ் ஈவன் நம்பர் வருது. 0 இஸ் ஈவன் நம்பர் வரக்கூடாது, 0ன்னு தான் வரணும். ஸோ நம்பர் இன்னொரு டைம் ரன் பண்ணலாம். இதில் மைனஸ் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ -1 இஸ் ஆட். மைனஸ் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர் வரணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இன்னொரு செல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ இப்போ இஃப் நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் நம்பர் இஸ் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் எல்இஃப் இப்போ இந்த நம்பர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத இங்கே கொடுக்கலாம். 0க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் லெஸ் தென் 0 அப்படின்னு தான் பிரிண்ட் நம்பர் இஸ் நெகட்டிவ். எல்ஸ் ஸோ எல்இஃப். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஈவன் நம்பருக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நம்பர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 print number is even number. else la print is odd number. ஸோ அதை நம்பர் என்ன பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம 0 கொடுக்கலாம். ஸோ நம்பர் இஸ் 0. ஸோ இப்போ -5 கொடுக்கலாம். நம்பர் இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ 2 கொடுக்கலாம். நம்பர் இஸ் ஈவன். நம்பர் 5 கொடுக்கலாம். நம்பர் இஸ் ஆட். ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்னொரு டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். நம் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். ஓகே. ஸோ இப்போ டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சிங்கிள் லைன் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இஃப் நம் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எல்ஸ் இல்லை அப்படின்னா ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. 12 is even number, 5 is odd number. ஸோ இது மாதிரி சிங்கிள் லைன்லேயும் நம்ம if else யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம்.